ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமான லெஃப்ட் பிஹைண்ட். இது 2014 ரிலீஸ் ஆன மூவி. ஆக்சுவலா இந்த உலகத்துல திடீர்னு டூம்ஸ்டே வந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி திடீர்னு ஒரு ஃபிளாஷ் லைட் வந்து 800 மில்லியன் பீப்புள்ஸ் சடனா உலகத்தை விட்டு மிஸ் ஆறாங்க. அவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல செம்ம கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல, அதாவது பரபரப்பு விறுவிறுப்பு அப்படியான சிச்சுவேஷன்ல நமக்கு சொல்வாங்க. சோ ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் படத்தை முழுசா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு இந்த படம் வர்தா இல்லையான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. படத்தோட ஆரம்பத்துல நியூயார்க் ஏர்போர்ட்ல க்ளோயின்னு ஒரு கேர்ள் காலேஜ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மாவுக்கு கால் பண்றா. அம்மாவோ இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி கேன்சல் ஆயிடுச்சு, அவங்க அப்பாவுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், அவரு திடீர்னு கால் வந்ததுனால வேலைக்கு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட க்ளோயோ பரவாயில்லம்மா நான் அப்பாவை ஏர்போர்ட்ல இருந்தே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறா. இவங்க அப்பாவும் ஒரு பைலட் தான். சோ அவரு இப்போ லண்டன் பிளைட்ல போக போறதா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது டிவி ரிப்போர்ட்டர் கேமரன் நிக்கிறத பார்த்துட்டு ஒரு லேடி அப்ரோச் பண்ணி பைபிள்ல இருக்க சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அதை பத்தி ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும் போது க்ளோயி அதை இன்டரப்ட் பண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதத்தை முன்வைக்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோவுக்கு க்ளோயி மேல தனிப்பட்ட இம்ப்ரெஷன் உண்டாகுது. சோ அவ அந்த இடத்த விட்டு போய் ஒரு டேபிள்ல உட்காந்து அவங்க அப்பாக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் போய் பரவாயில்ல மேடம், திடீர்னு வந்து என்ன இந்த லேடி கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க அப்படின்னு பேச்சு கொடுக்க இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. அப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும் போது எங்க அம்மாவும் பயங்கரமான ரிலீஜியஸ், எப்ப பார்த்தாலும் பைபிள் ஜீசஸ் அப்படின்ற மாதிரி ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவ பேசிட்டு இருக்கா. அதே சமயத்துல பார்க்கிங் ஏரியாவை காட்டுறாங்க. நம்ம தலைவர் அப்பதாங்க காரை ஓட்டிட்டு ஏர்போர்ட்குள்ளேயே நுழையிறார். காரை பார்க் பண்ணிட்டு காருக்குள்ளேயே தன்னோட வெட்டிங் ரிங்க கார்லயே கழட்டி வச்சுட்டு ஹேட்டின்னு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சிரிச்சு பேசிக்கிட்டே உள்ள வராரு. உள்ள வரும்போதே தன்னோட பொண்ணு தனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய கான்வர்சேஷனே நடக்குது. ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லா செட் ஆகலைன்னு அவளுக்கும் தெரியும். சோ அதை பத்தி விசாரிக்கிறா. அதே சமயத்துல அப்பாவோட கையில வெட்டிங் ரிங் இல்ல அப்படிங்கறதையும் நோட் பண்ணிட்டு ஓப்பனாவே அவர்கிட்ட கேட்க, இங்க பாருமா எங்களுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஓட ஓட தனிப்பட்ட டிசிஷன் எல்லாம் உண்டாகுதுமா, அது உனக்கு இப்ப புரியாது. உங்க அம்மாவை பத்தியா எப்ப பார்த்தாலும் மதம் சார்ந்த நம்பிக்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கா, அவ கூட எப்படி சேர்ந்து வாழ்றதுன்னு எனக்கே புரியல, அத பத்தி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, இந்த கார்கி இதை எடுத்துட்டு முதல்ல வீடு போய் சேரு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அவர் பாட்டுல வேலைக்கு போயிடுறாரு. இவளுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது, இதுக்கப்புறம் அப்பா ஹேட்டி கூட தான் வாழ போறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. சோ இப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பக்கத்துலயே ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் இப்படி ஃபீல் பண்றத பார்த்துட்டு அவனும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க சரின்னு அவங்க கூடவும் காஃபி சாப்பிடறதுக்கு அக்செப்ட் பண்ணி ஒரு டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சோ இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எப்படி மத்தவங்களை கன்வின்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. அந்த சமயத்துல கால் முடியாத எம்ப்ளாயி 2 டிக்கெட்டை கொண்டு வந்து கொடுக்க அத ஹீரோ கிட்ட ஹீரோயின் கொடுத்துட்டா அப்பாவுக்கு கொடுக்க சொல்றா. சோ அதுல ஏதோ ஒரு நோட்ஸையும் பண்ணி கொடுக்கறா. அடுத்து இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவளோட தம்பியான ரேமி அக்கா வந்துட்டான்னு பயங்கர சந்தோஷத்துல அம்மா கிட்ட போய் சொல்ல அவங்களோ ரொம்ப காமா இருக்காங்க. இவ வந்ததுல இன்னும் சந்தோஷம். இவளை பார்த்த உடனே நல்ல சேஞ்சஸ் தெரியுது, செமையா இருக்க, நல்லா வளர்ந்துருக்க அப்படிங்கிற மாதிரி பொண்ணை பார்த்து பெருமிதப்படுறாங்க. அடுத்து அப்பா ஏன் இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட பொறுமையா பேச்சு கொடுக்க 2 பேருக்கு டெய்லியும் கான்வர்சேஷன் முத்தி போகுது. இவங்க 2 பேரும் சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி மனசு உடைஞ்சிவ, மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அப்பா வேற ரூட்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்னம்மா எதுவுமே தெரியாம இப்படி மதம் மதம்னு ப்ரீச் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க, குடும்பத்தையும் கொஞ்சம் பாருங்கம்மா அப்படின்ற மாதிரி இவ சொல்ல எல்லாமே ஆல்ரெடி அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அந்த சமயத்திலயும் உட்காந்து கடவுள் பைபிள் அப்படின்ற மாதிரி ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இன்னும் கோவப்பட்டவ என்னால முடியாது நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியில ஷாப்பிங் கிளம்புறா. அவ கிளம்புறத பார்த்துட்டு கூடவே தம்பியும் ஓட்டிட்டு ஓடி வர சரிடான்னு கூட்டிட்டு போறா. மாலுக்கு போனதுக்கு அப்புறம் அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போட்டுக்கிறத பத்தியும் இப்படி பேசாம இருக்கிறத பத்தியும் அக்கா கிட்ட சொல்லி ஃபீல் பண்றான். அதை கேட்டுட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்டா, அக்கா உனக்காக இருக்கேன்டா அப்படின்னு அவனை கட்டி அணைக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ், அவ்வளவுதான் தம்பிய காணோம், அவனோட சட்டை மட்டும் தாங்க கீழே விழுகுது. இதே மாதிரி அந்த மால்ல இருக்க நிறைய பேருக்கு நடக்குது. எல்லாம் பேனிக் ஆகி பக்கத்துல இருந்த தான் கூட வந்தவங்கள காணோம்னு தேடிட்டு போது இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் தம்பி எங்க போனான்னு இவ தரையில உட்காந்து தான் தம்பி ட்ரெஸ் பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு மாலை உடைச்சுக்கிட்டு ஒரு கார் இவளை மோதுற மாதிரி வந்து நிக்க அந்த காரை போய் இவ செக் பண்ணி பாக்குறா. உள்ள டிரைவர் சீட்ல யாரையும் காணுங்க, பக்கத்துல இருக்க லேடியோ இறந்து போய் கிடக்குறா. அதை பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ சில பேர் மிஸ் ஆனாங்க இல்லையா, அவங்க பேக்ஸ் எல்லாம் அந்த மால்ல விட்டு போயிருப்பாங்க, அதுல இருந்து சில பேர் கொள்ளடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஊருக்குள்ள காட்டுறாங்க பயங்கரமான கலவரம், கார் எல்லாம் அங்கங்க நின்னுட்டு இருக்கு. ஏன்னா பாதி பேர் மிஸ் ஆனாங்க இல்லையா, ஓட்டுனவங்கள பாதி பேரை காணும், இப்படி ஊரே ஒரே குழப்பத்துல இருக்கு. அதே சமயத்துல பிளைட்டுக்குள்ள காட்டுறாங்க சில பேர் பிளைட்டுக்குள்ள போன உடனே ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா, சில பேர் பேச மாட்டாங்க. பட் இப்படி அந்த இடத்துல ஒரு சிச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கும் போது இதுல நம்ம தலைவர் பிளைட் ரெடி ஆனது
பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பைலட்டால ஓட்ட முடியும். அதனால பக்கத்துல இருக்க பைலட் கிட்ட சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட வந்து சீக்கிரட்டா மீட் பண்ணி க்ளோயி 2 டிக்கெட் கொடுத்தா இல்லையா, அந்த டிக்கெட்டை காமிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. ஊருக்குள்ள எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி பிளைட்குள்ளயும் திடீர்னு குழந்தைங்கள்ல சில பேர் காண போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு பிளைட்டே பேனிக் ஆகுது. சோ பிளைட்டும் பாத்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கிறது அப்படியே ஹரிசான்டலா கவுந்து போய் பறந்துட்டு இருக்கும். சோ எல்லாரும் ஸ்டடி இல்லாம பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இத கவனிச்ச க்ளோயோட அப்பா கடகடன்னு ஓடி போய் கோ பைலட் இருந்தாரு இல்லையா, அவரோட சீட்டை பார்த்தா அவரோட கோட் ஷூட் மட்டும் தாங்க கிடக்கு. ஆள காணோம். இவருக்கு ஒண்ணுமே புரியல. தன்னோட இடத்துல உட்காந்து ஃபைட்டை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சில பேர் காண போயிட்டாங்க இல்லையா, அதனால பிளைட்குள்ளயும் கலவரம் ஏற்பட்டு எல்லாரும் பைலட்டை மீட் பண்ணுன்ட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ண வந்த உடனே சோ அங்க ஒரு பேனிக் சிச்சுவேஷன் ஏற்பட்ட உடனே டக்குன்னு ஹீரோ கையில இருக்க கேமரால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹெய்ட்டியும் எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க, பட் முடியல. இந்த சிச்சுவேஷனை பார்த்த நம்ம பைலட் டக்குன்னு அங்க இருக்கிற ஆக்சிஜன்ல எல்லாம் ஸ்டாப் பண்ணி விட்டுறாரு. சோ எல்லாருக்கும் பிரீத் பண்ணுங்கிறதுனால ஆக்சிஜன் மாஸ்க் தானாவே வந்து விழ எல்லாரும் அவங்கவுங்க இருக்கையில போய் உட்காந்து சுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி புத்திசாலித்தனமா பிரச்சனையை சால்வ் பண்ணவரு தானாவே பிளைட் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சோ அவருக்கு ஹெல்ப் வேணும் இல்லையா, அதனால கண்ட்ரோல் சென்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா யாரும் போன் எடுக்கல. சரின்னு தானே வந்து எல்லார்கிட்டயும் பேசி நான் தான் பைலட் வந்திருக்கேன், சோ யாரும் பேனிக் ஆகாதீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, என்னன்னு சீக்கிரமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம், அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க அப்படின்னு இவர் சமாதானப்படுத்த யாருமே சமாதானம் ஆன மாதிரி தெரியலங்க. ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஏன்னா கூட இருந்தவங்க திடீர்னு காணா போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அதுவும் பிளைட்டுக்குள்ள. சோ மொத்த பேருக்கும் இப்போதைக்கு பேனிக் ஆகாம இருக்கிறது தான் நம்ம உயிரை நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க போக இந்த பக்கம் ஹெய்ட்டியோ தன்னோட கோக்ரூவும் திடீர்னு காணா போயிருப்பா. அதை பார்த்துட்டு பயங்கரமா அவ தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறா. அவளால அதை தாங்கிக்க முடியாம டக்குன்னு ஓடி போய் பைலட் கிட்ட நடந்த விஷயத்த சொன்னோன்னே அவரும் இவ்வளவு ஆசுவாசப்படுத்துறாரு. பட் பிளைட்டுக்குள்ள நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தரையா இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காரு கேமராவை வச்சுக்கிட்டு. யாருமே ஸ்ட்ரேஞ்சா எதையும் பாக்கலங்க. திடீர்னு ஒரு பிளாஷ் லைட் மாதிரி வந்துச்சு, பக்கத்துல இருந்தவங்க காணா போயிட்டாங்க, எப்படி போனாங்கன்னே தெரியல, அவங்க ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதே பிளைட்டுக்குள்ள ஒரு மாடர்ன் லேடி இருப்பா. திடீர்னு அழுதபடி பாத்ரூம்குள்ள ஓடி போய் ஒரு பவுடர் மாதிரி இருக்குங்க, அதை எடுத்து வாயில கொட்டிக்கிட்டு எனக்கு எல்லாமே இங்க நடக்கிறது எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குடுகுடுன்னு திரும்ப வந்து சீட்ல உட்காந்துக்கிறா. அதை கவனிச்ச ஹீரோ என்ன மேடம் நடக்குதுங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவ்வளோ பயங்கரமா பிரேக் அவுட் ஆகி அழ ஆரம்பிக்கிறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு காதுல ஹெட்செட் எல்லாம் மாட்டி விட்டு இப்போதைக்கு நீங்க தயவு செஞ்சு பாட்டு கேட்டுட்டு ரிலாக்ஸா இருங்க, இங்க நடக்கிறதெல்லாம் உண்மை இல்ல அப்படிங்கிற மாதிரி அவளோட கையில ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிட்டு அவன் போக பிளைட்குள்ள ஒரு முஸ்லிம் இருப்பாரு. அவர் வந்து தன்னோட மத போதனைகளை சொல்ல சில பேருக்கு அதுல உடன்பாடு இல்லங்க, உங்களோட மதத்தை பத்தி மட்டும் பேசுறீங்க, சோ நாங்கெல்லாம் ஏன் அதை அக்செப்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட்டும் நடக்குது. அதே சமயத்துல பைலட்டுக்கு வேற வழி இல்ல, திரும்பவும் பிளைட் திருப்பிக்கிட்டு நியூயார்க்குக்கே வரேன், ரன்வே ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல யாருமே போனை மதிச்ச மாதிரி தெரியல. வேற வழி இல்ல, இவர் பிளைட் திருப்பிட்டாரு. சேம் டைம் நம்ம ஹீரோயின் மால்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பா. பயங்கரமான கலவரம் நடக்கும். சரினா அவ ஓடி வந்து காரை எடுக்கலான்னு பார்க்கும்போது ஒரு ஜெட் விமானம் அப்படியே வந்து இவளோட கார்லயே மோதிடுது. நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பழிச்சிடுறா. அதுக்கப்புறம் என்ன பண்றது, வீட்டுக்கு நடந்தே தான் போகணும். இப்படி அவ நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு 2 திருடனுங்க வந்து இவ கையில இருந்த பேக்கையும் புடுங்கிட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்துல பக்கத்திலே பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து மேல இருந்து ஸ்கூல் பஸ் அப்படியே கவுந்து பிரிட்ஜுக்குள்ள விழ என்ன ஏதுன்னு ஓடி போய் பார்த்தா அதுல யாருமே உயிரோட இருந்த மாதிரி இல்ல. அதுல ஸ்கூல் பசங்கள யாரையும் காணோம், டிரைவர் மட்டும் இறந்து போய் கிடக்குறாரு. ஆம்புலன்ஸும் வரத பார்த்துட்டு இவளும் வீட்டுக்கு நடந்தே போக ஆரம்பிக்கிறா. சோ இப்படியே இவ நடந்து போயிட்டு இருக்கும் போது ஊருக்குள்ள கலவரம் இன்னும் முத்தி போகுது. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட அந்த ஆக்சிடென்ட் பக்கத்துல ஆம்புலன்ஸ் வந்து அடிப்பட்டவங்களை தூக்கிட்டு போக நம்மளோட தம்பி தான் அடிப்பட்டானோன்னு குடுகுடுன்னு ஓடி போய் பாக்குறா. அங்க அவளோட தம்பி கிடையாது. ஆனா அப்படியே நடந்து போகும்போது கடைக்குள்ள இருந்து திடீர்னு ஒருத்தன் செத்து போய் அப்படியே வந்து விழுவான். என்னன்னு பார்த்தா கடைக்காரனும் இரக்கமே இல்லாம வந்த திருடனை சுட்டு கொண்டுட்டு கன் பாயிண்டோட நம்ம க்ளோயிய பார்க்க க்ளோயி பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடுவா. அப்படியே அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தம்பி இருப்பானா அப்படின்ட்டு அங்க போய் தேடி பார்க்க போறா. வெளியிலேயே போர்டு வச்சிருக்காங்க, இங்கே முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அதை பார்த்துட்டு பயந்து போனவ உள்ள போய் பாக்குறா. அங்க நிறைய குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் காணுங்க. அது டெலிவரி பண்ண அம்மாமார்களும் காணும். ஒரே ஒரு லேடி மட்டும் வந்து பிறந்த குழந்தைங்க கூட காணா போயிட்டாங்கன்னா கடவுள் தான் எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் மத சார்ந்த போதனைகளை சொல்ல ஆரம்பிச்சுட்டு பயங்கரமா புலம்ப இவ அதை கேட்டுட்டே இருக்கா. அதே சமயத்துல பிளைட்குள்ள காட்டுறாங்க அந்த பேனிக் சிச்சுவேஷன் இன்னும் நிலவிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் எல்லாரும் சீட்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம பைலட்டோ யாருக்காவது கான்டாக்ட் பண்ணி எதையாவது சொல்லணும் இல்லையா, அப்படியே அவர் கான்டாக்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு பிளைட் பறந்து போகும் இல்லையா, அதுக்கான சிக்னல் கிடைக்குது. அங்கேயும் ஒரு கான்டாக்ட் பண்ணி பேசும்போது அந்த பிளைட்லயும் இப்படிதாங்க திடீர்னு பாதி பேரை காணுமா. இந்த விஷயம் இந்த பிளைட்ல இருக்கவங்களுக்கு இப்பதான் புரியுது. இப்படியே இந்த பிளைட் பறந்து போகும்போது ஆப்போசிட்ல இன்னொரு பிளைட் வரும். அதோட
இதோட விங்ஸ்ல இடிச்சு லைட்டா விங்ஸும் புரோக்கன் ஆக அதுல இருந்து பெட்ரோலும் லீக் ஆக ஆரம்பிக்குதுங்க. எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோ இந்த பக்கம் இந்த முஸ்லிம் மேன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரு ஒருவேளை தீவிரவாதியா இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த பிளைட்குள்ளேயே குள்ளமா ஒருத்தர் யாருக்குமே ஒத்து போகாம தனிச்சே இருப்பாரு. அவரு வந்து செக் பண்ணி பார்க்க அந்த சமயத்துல முஸ்லிம் மேனுக்கு இன்னும் கோவம் வந்து தன்னோட பைக்குள்ள கைய விட்டு வெறும் டூத் பிரஷ் எலக்ட்ரிக்கல் டூத் பிரஷ் எடுத்து அந்த குள்ளங்கிட்ட காட்ட அவ்வளவுதான் மத்தவங்க எல்லாம் அவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் பிளைட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு பிளாஷ் லைட் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போறத ரெக்கார்ட் பண்ணி ஹீரோ கிட்ட திரும்ப வந்து காட்ட ஏதாவது லீக் ஆகுதா கொஞ்சம் செக் பண்ணி பாரு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொன்ன உடனே ஆமா பெட்ரோல் லீக் ஆகுதுன்னு இவனும் தன்னோட கையில இருக்க கேமரால பண்ணா இல்லையா அதை காட்டுறான். உள்ள இருக்க லேடியோ திரும்பவும் ஹீரோ கிட்ட வந்து பயங்கரமா ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவ கூட இருந்த குழந்தைய காணோம், என்னாச்சு ஏலியன் தான் வந்து தூக்கிட்டு போயிடுச்சா, என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பிளைட்டுக்குள்ள கலவரம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சமயத்துலன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் லீக் ஆயிட்டு இருந்தது இல்லையா, அது திடீர்னு பக்குன்னு பத்தி எரிய ஹீரோவும் ஹேட்டியும் அங்க இருக்கிற மக்களை இப்போதைக்கு நீங்க எல்லாம் நிதானமா இருந்தா மட்டும்தான் பிளைட்டை கரெக்டா கண்ட்ரோல் பண்ண முடியும், தயவு செஞ்சு பேனிக் ஆகாம எங்களோட வேலையை செய்ய விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. சோ பிளைட்ல பத்தி இருந்த நெருப்பும் கொஞ்ச நேரத்துல அணைஞ்சிருது. ஏன்னா பெட்ரோல் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதுக்குள்ள எப்படியாவது இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பெட்ரோலை வச்சு எங்க இந்த பிளைட் கிளம்புச்சோ அதே நியூயார்க் ஏர்போர்ட்டுக்கு இவங்க சீக்கிரமா ரீச் ஆகணும். அதே சமயத்துல நம்ம க்ளோயிய காட்டுறாங்க. அவ்வளோ போற வழியெல்லாம் நெய்பர்ஹுட் தெருவுல இருக்கவங்க ரோட்ல இருக்கவங்க எல்லாரையும் கவனிச்சபடி போறா. சேம் சிச்சுவேஷன் தான், ட்ரெஸ் மட்டும் தான் கிடக்கு. பக்கத்துல இருக்கவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவ அப்படி நடந்து போகும்போது ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கவனிக்கிறா. சில பேர் தன்னோட துணியை எழுந்ததுனால தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க போட்டிருந்த சட்டை மட்டும் தாங்க கையில இருக்கு. இப்படியே எல்லாத்தையும் நோட் பண்ணவ வீட்டுக்கு போறா. வீடே நிசப்தமா இருக்கு. அம்மா அம்மான்னு இவளும் கூப்பிட்டுக்கிட்டு போறா. ஒருவேளை தம்பி வீட்டுக்கு வந்திருப்பானான்னு தேடி பாக்குறா. ஒரு பக்கம் பயம். அந்த சமயத்துலன்னு பார்த்து திடீர்னு போன் ரிங் ஆக இவளுக்கும் தூக்கி போடுது. பார்த்துட்டு இருக்க நமக்கும் தூக்கி போட்டுரும். கால்ல யாருமே இல்ல. இவளோ ஃபுல்லா வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு பாத்ரூம்ல போய் பாப்பாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மாவோட செயினும் வெட்டிங் ரிங் மட்டும் தான் கிடக்கும். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க அம்மா குளிச்சிட்டு இருக்கும் போது எல்லாரும் காணா போனாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்களும் காணா போயிருக்காங்க. அத கையில எடுத்துக்கிட்டு அம்மாவும் இல்ல தம்பியும் காணோம், அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, இதுக்கப்புறம் நம்ம ஏன் உயிரோட இருக்கணும்னு பயங்கரமா தேம்பி தேம்பி அழறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பைபிள் இருக்கு. பைபிள்ல எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அம்மாவுக்கு இதே வேலை தான், இந்த பைபிள் இருந்ததுனால தான் அவங்களும் காணா போயிட்டாங்க அப்படிங்கிற கோவத்துல அந்த பைபிளை வீட்டை விட்டு வெளியில தூக்கி போட ஜன்னல் உடைஞ்சு அது வெளியில விழுந்துருதுங்க. அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா போய் லோக்கல்ல பாஸ்டர் இருப்பார் இல்லையா, அவரை மீட் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவரும் பிரசங்கம் தான் பண்றாரே ஒழிய, நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி டூம்ஸ்டேன்னு ஒண்ணு வரும், நல்லவங்க எல்லாம் திடீர்னு காணா போயிடுவாங்க, இது நல்லவங்க காணா போனதுக்கான நேரம், இதுக்கப்புறம் உலகம் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ப்ரீச் பண்ண இவளுக்கும் கோவம் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறா. பிளைட்டுக்குள்ள பைலட்டை காட்டுறாங்க. அவரோ கோ பைலட் காணா போயிட்டாரு இல்லையா, அவரோட ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்ல. ஃபைனலா அவரோட வாட்ச் எடுத்து பாக்குறாரு. அதுல மார்க் 1332 அப்படிங்கிற மாதிரியான வேர்டை எழுதி இருக்கு. ஓ இவரும் மதம் சார்ந்தவரா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் இன்னைக்கு பொண்ணு வந்து பேசினத நினைச்சு பாக்குறாரு. அது மட்டும் இல்ல தன்னோட மனைவிய பத்தியும் கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல ஹைஜியோ அங்க வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கு காணா போயிருப்பா இல்லையா, அவளோட டைரிய காமிச்சு இங்க பாரு இன்னும் மதம் சார்ந்தவ போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என் மனைவியும் அப்படிதான் மதம் சார்ந்தவ அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லி அழ அவளுக்கு செம்ம கோவம் வந்துருது. என்ன இவரு என்ன மறந்துட்டு ஒய்ஃபை பத்தி எல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு முறைச்சிட்டு போயிடுறா. சோ பிளைட்டுக்குள்ள திரும்ப அவங்க காட்டுறாங்க. ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை காணா போயிருக்கும் இல்லையா, அவங்க அம்மாவோ திடீர்னு கண்ணை எடுத்து என் பொண்ணு எங்க காணா போனா, எவ்வளவு நேரம் நானும் பொறுமையா இருக்கிறது, மரியாதையா என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களா, மொத்த பேரையும் சுட்டு கொள்ளவான்ற மாதிரி கண்ணை காமிச்சு மிரட்ட, எம்மா பிளைட்டுக்குள்ள கண்ணை எப்படிமா எடுத்துட்டு வந்தேன்னு எல்லாரும் பேனிக் ஆறாங்க. அந்த சமயத்துல ஒரு லேடி பயங்கரமா அழுதுருப்பா இல்லையா, அவ காதுல கூட ஹீரோ ஹெட்செட்டை மாட்டி விட்டுட்டு நடக்கிறதெல்லாம் உண்மை இல்லைன்னு எழுதிருப்பா இல்லையா, அவ டக்குன்னு வந்து என் நடக்கிறதெல்லாம் உண்மைதான், நானும் இத பத்தி பைபிள்ல ஆல்ரெடி படிச்சிருக்கேன், திடீர்னு நல்லவங்க எல்லாம் ஒரு நாள் ஹெவனுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிருவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கேட்டுட்டு அந்த லேடியோ கண்ணை பேசஞ்சர்ஸ் பக்கம் பாயிண்ட் பண்ணியிருந்தா இல்லையா, இப்ப அவளை தன்னை தானே சுட்டுக்க போக, இல்ல இல்ல இது மாதிரிலாம் செய்யக்கூடாது, இதுவும் ஒரு பெரிய பாவம், தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு பெரிய பாவம், அதெல்லாம் பண்ணாதீங்க, அவளும் காம் ஆயிடுறா. சோ அந்த சமயத்துல ஹீரோவும் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அவங்க அம்மாவுக்கும் அவனுக்கும் இருந்த தாய் பிள்ளை பாசம் உறவை பத்தி பேச, அந்த சமயத்துல இவளும் தேம்பி தேம்பி அழ அவ கையில இருந்த கண்ணை ஹீரோ
ஹீரோவும் பொறுமையா வாங்கிடுறான். இந்த பக்கம் பைலட்டையும் நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பைலட்டுக்கு ஊருக்குள்ளேயும் இதே மாதிரி சம்பவங்கள் நடக்குது, அதனால பிளான் பண்றதுக்கு இடமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்கும் போதே கால் திடீர்னு கட் ஆக இந்த பக்கம் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோவோ என்கிட்ட சேட்டலைட் போன் இருக்கு, நான் ஒரு கேமராமேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சேட்டலைட் போனை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, அதே சமயத்துல இவரும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என் பொண்ணு வந்து இன்னைக்கு பேசினா, என் குடும்பத்தை பத்தி கொஞ்ச நாளா நான் அக்கறை இல்லாம இருந்துட்டேன், என் மனைவி அடிக்கடி கடவுளை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கா, அப்படி அவ எதிர்க்க வந்து பேச நான் அதை கவனிக்காம இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு பெரிய பிரேக் டவுனே வந்துச்சு, என் குடும்பத்துல இப்ப யாரு மிச்சம் இருக்காங்கன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவரு புலம்பி உடைஞ்சு போய் அழ, எதுக்கோ கவலைப்படாதீங்க, நானும் நோய்க்கு ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் கையில வச்சிருந்த லெட்டரை எடுத்து பாக்குறாரு. அதுல க்ளோயி எனக்கு இன்னைக்கு ரொம்ப வேர்ஸ்டான டே அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பா. அதை படிச்சு பார்த்துட்டு என் பொண்ணு உயிரோட இருந்தா அவகிட்ட நான் சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க க்ளோயிக்கும் மனசெல்லாம் உடைஞ்சு போய் நம்ம குடும்பத்துல யாருமே உயிரோட இல்ல, நான் மட்டும் என் உயிரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி டவருக்கு உச்சிக்கு போறாங்க. உச்சியில போய் நின்னுகிட்டு பயங்கரமா தேம்பி இந்த ஊரையே பார்த்து அழறா. அப்ப நமக்கும் ஊரை காட்டுவாங்க. ஊரே தீப்பத்தி அங்கங்க பயங்கரமான டிசாஸ்டர் ஏற்பட்டு அழிஞ்சுகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவ கதறி துடிச்சவ அம்மா கிட்ட, அம்மா நானும் உங்க கூடவே வந்துடுறேன்ற மாதிரி சாரி கேக்குறா. சாரி கேட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு போக அங்கேருந்து குதிக்கலான்னு ட்ரை பண்ணுவா பாருங்க. அந்த சமயத்துல பாக்கெட்ல இருந்த சேட்டலைட் போன் ரிங் ஆக தேங்க் கார்டன் இருக்கும். ஹீரோ கால் பண்ணி உங்க அப்பா கிட்ட கொடுக்குறேன் பேசுன்ற மாதிரி சொல்ல, அவரோ க்ளோய் கிட்ட பேச ஆரம்பிச்சோன்னா, அப்பா நீங்க உயிரோட இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் இவர் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனையை சொல்றாரு. அதாவது இந்த பிளைட்டை ஓட்டிக்கிட்டே இருக்காரு, எங்க அதை லேண்ட் பண்றதுன்னே தெரியல, லேண்டிங் ஏரியாவே இல்ல, எல்லா ஏர்போர்ட்டும் க்ளோஸ், எனக்கு ரன்வே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தன்னோட பொண்ணு கிட்ட சொல்ல, நடந்து போகும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பார்த்திருப்பா. சோ அங்க போய் அங்க இருக்கிற வழியெல்லாம் ஒரு ரன்வே மாதிரி இருக்கும், அதை கிளியர் பண்ணா கண்டிப்பா பிளைட்டை லேண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வண்டி இருக்குங்க. அதை எடுத்துக்கிட்டு வேகமா இவ போறா. அந்த ஜீப் வழியா நிறைய தடைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உடைச்சு போட்டுட்டு போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தா கால் கட் ஆகுது. திரும்பவும் அவ ட்ரை பண்ணிக்கிட்டே ரோடெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய இந்த ரோடு போடுற மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த மிஷின் இருக்கும் குறுக்க, அதை எடுத்து எங்கேயாவது ஓரமா அப்புறப்படுத்தலான்னு பார்க்கும்போது திரும்பவும் அவங்க அப்பாவுக்கு சிக்னல் கிடைக்குது. அம்மா நீ எந்த இடத்துல இருக்கிற கரெக்டா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல, அவளுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. டக்குன்னு ஹீரோவோ ஒன்னும் பண்ணாதீங்க, உங்க மொபைல் எடுங்க, அதுல காம்பஸ் இருக்கும், ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறது லாட்டிடியூட் லாங்கிடியூட்ல நோட் பண்ணி காட்டும், அந்த நம்பர்ஸை மட்டும் சொல்லுங்க, நாங்க கரெக்டா வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல, இவங்களும் கரெக்டான நம்பரை சொல்றா. அதை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ஃபிளைட்டும் வந்துட்டு இருக்கு. சோ திடீர்னு பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல இருக்கிற மொத்த பெட்ரோலும் காலியாகி எல்லா சிஸ்டமும் ஆஃப் ஆகுது. அவங்களால கரெக்டா மேப்பை ரூட் பண்ணி இப்போதைக்கு வர முடியாத சுச்சுவேஷன். அதுக்குள்ள இவளோட காலும் கட்டாக பக்கம் இவன் அந்த ட்ரக்கை ஓரமா வச்சுட்டு திரும்பவும் அவன் ஒரு ட்ரக்கை ஓட்டிட்டு வந்தா இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு ரோட்டை கிளியர் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல திரும்பவும் எப்படியோ சிக்னல் கிடைச்சு தான் பொண்ணு கிட்ட, இங்க பாருமா எனக்கு மொத்த சிக்னலும் கட் ஆயிடுச்சு, எப்படியாவது ஒரு பிளாரை ரெடி பண்ண அப்படின்னு சொல்ல, இவளும் அங்க இருக்கிற பெட்ரோல் எல்லாம் எடுத்து கீழே ஊத்தி கொளுத்தி விடுறா. சோ அந்த பெட்ரோல் டேங்க் எல்லாம் வெடிக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு இவங்களும் அங்கதான் க்ளோயி இருக்கா, அங்கதான் ரன்வே இருக்கு அப்படிங்கறத பிளைட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிளைட்டை அந்த டைரக்ஷனுக்கு ஓட்டிட்டு வரும்போது வழியில இருக்கிற கம்பிகள் எல்லாம் பிளைட் இடிச்சு பயங்கரமா கிளாஷ் ஆகும். ஒரு வழியா இவ கரெக்டா செட் பண்ண ரன்வேக்கும் பிளைட் வந்துருதுங்க. ஆனா வந்த ஸ்பீடுக்கு அது ஸ்டாப் ஆகாம மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பெரிய கேஸ் டேங்கே நிக்கும், அதுல போய் இடிச்சிச்சுன்னா மொத்த பிளைட்டும் காலி. பட் நல்ல வேலையா பைலட் கரெக்டான சமயத்துல பிரேக் போட்டு பிளைட்டை நிறுத்திடுறாரு. சோ ஜஸ்ட் மிஸ்ல எல்லாரும் உயிர் பழிச்சிடுறாங்க. பட் அந்த இடத்துல தீ விபத்து ஏற்பட்டுச்சு இல்லையா, அதனால அங்க இருக்க இடம் எல்லாம் பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ள பிளைட்ல இருந்து எல்லாரும் வெளியில வரணும். இப்போ பிளைட்டும் கொஞ்ச நேரத்துல டெமாலிஷ் ஆயிடும். அதனால கடகடன்னு ஹைட்டையும் எதை பத்தியும் ஃபீல் பண்ணாம பிளைட்டுக்குள்ள இருக்கிறவங்கள அப்புறப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்படியே மொத்த பேரும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஹைட்டிக்கு, நீ என் கூட இருந்த இந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் ஹெல்ப் பண்ணி நிறைய உதவி இருக்க அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் சொல்ல, அவளும் ஓகே சொல்றா. அதுக்கப்புறம் நடந்ததுக்கெல்லாம் மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சாரியும் கேக்குறாரு. சோ இப்படியே இவங்க எல்லாத்தையும் இந்த ஊருக்குள்ள நடக்கிற கலவரத்தை எல்லாம் பிளைட்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் அப்படியே தன்னோட கண்ணால பாத்துக்கிட்டு உலகம் அழிய போதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, இல்ல இதுக்கப்புறம் தான் ஆரம்பமே அப்படிங்கிற மாதிரி க்ளோயி சொல்ல, இந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தில மேலான கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்து என்ன படம் வேணும் அப்படிங்கறத போஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். மீண்டும் அடுத்த படத்தில் சந்திக்கும் வரை தேங்க்யூ.